அட்சய திருதியை தினம் வருவதை முன்னிட்டு தங்கம் வாங்குவதற்கு ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நேரத்தில் தங்கம் வாங்கும்போது என்னென்ன கவனிக்க வேண்டியவை என்பது குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். சந்தையில் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதிலும் ஆசைப்பட்டும் அதிகமாக அலங்காரத்திற்கும் வாங்கக்கூடிய இந்த தங்கத்தில் தரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இந்த தரத்தை பரிசோதிப்பது என்று மக்களுக்கு தெரிவதில்லை. அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தரமான தங்கத்தினுடைய அடையாளம் ஹால்மார்க். ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக தரமான தங்க நகை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை இந்திய தர நிர்ணய ஆணையமானது இந்த ஹால்மார்க் என்கின்ற முத்திரையை தரமான தங்கத்திற்கு வழங்குகிறது. நிச்சயமா இந்த ஹால்மார்க் முத்திரை இருக்கக்கூடிய தங்க நகைகள்ல மொத்தமாக 5 குறியீடுகள் இருக்கும். இதுல என்னென்ன குறியீடுகள் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த 5 குறியீடுகள் இருந்தால் அது தரமான தங்கம், அங்கீகரிக்கப்பட்ட தங்கம். முதலாவதாக அந்த BIS அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்த தர நிர்ணய ஆணையத்துடைய அந்த முக்கோண முத்திரை அதுல இருக்கும். அடுத்ததாக அந்த ஹால்மார்க் முத்திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 5 குறியீடுகளில் இரண்டாவதாக இருக்கிறது அந்த நகையில் எவ்வளவு சதவிகிதம் தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத குறியீடாக கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக. அடுத்ததாக மூன்றாவதாக இந்த தங்கத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய நிறுவனத்துடைய முத்திரை இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்திய தர நிர்ணய ஆணையம் இந்தியா முழுமையிலும் கிட்டத்தட்ட 221 நிறுவனங்களை இந்த தர நிர்ணய அடிப்படையில் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இவர்கள் தான் மதிப்பீடு செய்ய முடியும். இந்த நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் நிறுவனங்கள். நான்காவதாக கொடுக்கப்பட்டிருப்பது எந்த வருடத்தில் இந்த ஹால்மார்க் முத்திரையானது அந்த நகைக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை ஒரு ஆங்கில எழுத்தால குறிப்பிடுறாங்க. 2000ஆம் ஆண்டிலிருந்து இதை குறிப்பிடுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. அதனால் 2000ஆம் ஆண்டை A என்ற ஆங்கில எழுத்தாலும், அப்படி வரிசையாக 2001 என்றால் B, 2002 என்றால் C என்று வரிசையாக குறிப்பிடுறாங்க. அதை பொறுத்து எந்த ஆண்டு இந்த நகைக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஆங்கில எழுத்தை குறிக்கிறாங்க. நிச்சயமா. அடுத்தது இறுதியாக, அதாவது 5வது முத்திரை அப்படிங்கிறது நகை உற்பத்தியாளர்கள் யார் அல்லது நகை விற்பனையாளர்கள் யார், இவர்களுக்கென்று தனித்தனியாக முத்திரை இருக்கிறது. ஒவ்வொரு கடை நிறுவனங்களும் உற்பத்தி நிறுவனங்களும் தனித்தனியாக தங்களுக்கென்று பிரத்யேகமாக அந்த லோகோகளை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய முத்திரை இருக்கும். அடுத்ததாக கேடிஎம் நகை என்று ஒரு சில நகைகள் இருக்கும். இப்பொழுது அந்த நகைகள் நடைமுறைக்கு இல்லை. முதலில் இருந்தது அந்த கேடிஎம் நகைகளுக்கு இந்த ஹால்மார்க் முத்திரை பொருந்தாது. ஹால்மார்க் முத்திரை தருவதில்லை. இந்த கேடிஎம் என்பவை என்னவென்றால் தங்கத்தை அந்த ஆபரணமாக செய்யும் பொழுது இணைப்பிற்காக கேடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகத்தை பயன்படுத்துறாங்க. இந்த உலோகமானது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. நகையும் வெகு விரைவில் கருத்து போகக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல காரணங்களுக்காக இந்த கேடியமை இப்ப தடை செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக. அடுத்ததாக பார்த்தோம்னா கல் பதிக்கப்பட்ட நகைகள். இந்த நகைகளை நம்ம வாங்கும் போது தான் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். கற்களுடைய எடை எவ்வளவு, கிராம் எவ்வளவு, அதற்கான விலை எவ்வளவு, மொத்த விலையில இந்த கற்கள் போக தங்கத்தோட விலை சரியாக இருக்கிறதா, இதெல்லாம் கவனிச்சு வாங்கணும். ஏன்னா பிற்காலத்துல இந்த நகையை கொடுத்துட்டு புதிதாக நகை வாங்குற போதோ இல்ல இந்த நகையை விற்பனை செய்கிற பொழுதோ இந்த கற்கள் பதித்த நகை குறைச்சுதான் மதிப்பிடப்படும். எனவே கற்கள் பதித்த நகையை வாங்குற பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்ததாக மக்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது செய்கூலியையும் சேதாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய பழக்கம் மக்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நகை வியாபாரிகளும் சொல்றாங்க, நுகர்வோர் அமைப்புகளும் சொல்றாங்க. அடுத்தபடியாக எந்த நகையை வாங்கினாலும் அதற்கு ரசீதை கண்டிப்பாக மக்கள் கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையையும் சொல்றாங்க. நிச்சயமா.